வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்காக இருந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான வானிலை அறிவிப்புகளும் உங்களை வந்து சேரும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 17 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, தென்சீன கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று மேலே சென்றிருக்கு. அடுத்து விதர்பா பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஜார்க்கண்ட் பகுதிகள், சத்தீஸ்கரை ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்கிறது. அதே மாதிரி அசாம் பகுதிகளில் இருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவிழந்திருக்கு. இந்த அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை நேற்று ராஜஸ்தானில் சில பகுதிகளில் முந்தா நாள் இருந்தது. நேற்று ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத்தில் ஒரு சில பகுதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இன்று மேலும் குஜராத்திலையும் ராஜஸ்தான்லேயும் சில பகுதிகள் மேலும் விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் காற்றின் இது காரணமாக பார்த்திங்கன்னா, இந்த தென்சீன கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஊடாக இந்த கிராஸ் ஈக்குவட்டரியல் வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த, அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஈரமிகு காற்று இழுக்கிறது. அதே நேரத்தில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமான் பகுதிகளில் மேலே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிட்டக்கூடிய அந்த சுழற்சி காரணமாகவும் ஈர்க்கப்படக்கூடிய காற்று கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகள் ஊடாகவும் இழுக்குது. அதே நேரத்தில் நார்த் சவுத் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது உட்புற கர்நாடகா ஊடாக தமிழகத்தின் ஊடாக இது பயணிக்குது. இதன் காரணமாக தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிகளில் பரவலாக வெப்பச்சலனமடையும். மகாராஷ்டிர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் இந்த பகுதிகள் மற்றும் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழையாகவும் இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே எந்தெந்த பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமானுக்கு தெற்கே வடமேற்கில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது அதே பகுதிகளிலிருந்து சற்று மேலே நகர்ந்து வரும். அதே நேரத்தில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தென்சீன கடல் பகுதிகளில் ஒரு வலிமையான புயல் சின்னம் உருவாக இருக்கிறது. அதற்கு பிறகாக 22ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா, இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியது வலிமை பெறும். அது வலிமை பெறும் பொழுது தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், ஒரு மார்ஜினல் புயலாக கூட இது புவனேஸ்வருக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நகர்ந்து செல்லும் சொல்லலாம். அந்த சலனம் நகர்ந்து செல்லும் வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது தொடர்ந்து இருக்கும். அந்த சலனம் முழுவதுமாக கடந்த பிறகு வெப்பச்சலன மழையில் ஒரு தொய்வு நிலை வரும். அந்த இடைப்பட்ட காலத்தில் தென்மேற்கு பருவமழை தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, ஆந்திரா பகுதிகளில் சற்று வலுப்பெறக்கூடும். மத்திய இந்திய பகுதிகளிலையும் வலுப்பெறக்கூடும். ஆகையால் தென்மேற்கு பருவமழை விலக்கிக் கொள்ளப்படும் நிகழ்வானது அந்த இடத்துல தொய்வில் காணப்படும். இந்த முழுவதுமாக இந்த சலனம் செல்ல கிட்டத்தட்ட 27-28 தேதிகள், 30ஆம் தேதி வரலையும் கூட ஆகிடும். ஸோ 30ஆம் தேதி பிறகாக மீண்டும் அந்த தென்மேற்கு பருவமழை விடைபெறுவதுன்றது மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் 18லேருந்து 20ஆம் தேதி அந்த வாக்கில் தொடங்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய சலனங்கள் காட்டுது. அது எந்த அளவுக்கு ஷேப்பாக போகுது என்னங்கிறது நம்ம அக்டோபர் முதல் வாரத்தில் நம்ம எப்பவும் கொடுக்கக்கூடிய 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த வாக்கில் வடகிழக்கு பருவமழை பற்றின முன்னோட்டத்தை மீண்டும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ இதுதான் இப்போத்தையும் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை, வட கேரள பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரை
பொறுத்தவரையிலும் தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, கோவா மாநிலங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உட்புற கர்நாடக பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை. நேற்று பெங்களூர் சில பகுதிகளில் மழை இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆந்திரா பொறுத்தவரையிலையும் ராயலசீமா பகுதிகள் தொடர்ச்சியாக இன்றும் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும். ஆந்திராவில் மழை மிதமானது முதல் கனமழை பரவலாகவே இருக்கிறதுக்கு ஹைதராபாத் உள்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி குறிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இன்றைக்கி பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழை இன்றைக்கும் தொடரும். மத்திய தமிழகத்தில் குறிப்பாக நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், சிவகங்கை மாவட்டத்திலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர புதுக்கோட்டை, தஞ்சை, கடலோர சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரத்தின் கடலோர பகுதிகள் சில பகுதிகளில் வட பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் நம்ம எதிர்பார்க்கலாம். திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில், அதுக்கப்புறம் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கில் நீலகிரி மாவட்டம், வால்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இன்றைக்கி மிதமானது முதல் கனமழைக்கு இருக்குது. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், இந்த பக்கம் கரூர், நாமக்கல், சேலம் இந்த பகுதிகளில் பரவலாக இன்று இடிமழை கனமழை கூட சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை முதல் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் பகுதிகளிலையும் இன்று பரவலாக இடிமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆஸ் யூஷுவல் கடலோரத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுனால மழைக்கான வாய்ப்புகள் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டின் ஒரு சில பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் நேற்று மாதிரி இன்றும் இருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இதில் கோவை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு, மற்றபடி பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இது மாற்றங்களுக்கு உட்பட்டது. நான் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வானிலை பொறுத்தவரையிலும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. தொடர்ந்து தினசரி வானிலை அறிக்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு பல புரிதல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பல விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் ஈக்குவட்டரியல் வெஸ்டர்லிஸ் இருக்கிறதுனால தென்சீன கடல் பகுதிகள், அதாவது ஃபேஸ் 3 நாளில் இதனுடைய எம்ஜிஓனுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர முடிகிறது. இது மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நோகாஸ்டர் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you.